வணக்கம். இன்னைக்கு ரன்னர் சேஸர் பத்தி பார்க்கலாம். ஆக்சுவலா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டா இருக்கும். இது வந்து ரொம்ப நாள் வந்து தொடரும். இந்த ரன்னர் சேஸர் அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து அ அதாவது மொத்தமாவே நம்மளோட ஈகோ வந்து டெத் ஆகுற வரைக்குமே வந்து இந்த ரன்னர் சேஸர் வந்து இருந்துட்டே இருக்கும். இது வந்து ஆணுக்கும் இருக்கும். அதாவது ஒரு டைம் வந்து ஆண் ரன்னரா இருந்தாங்கன்னா, அப்புறம் ஒரு டைம் வந்து ஆண் வந்து சேஸரா மாறலாம். பெண்ணும் இருக்கலாம். ஆனா மோஸ்ட்லி வந்து ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல எப்படி இருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபெமினைன் தான் வந்து சேஸரா இருப்பாங்க. மாஸ்குலின் தான் வந்து ரன்னரா இருப்பாங்க. இது ரொம்ப நாள் வந்து தொடரும். இது அதாவது மாஸ்குலின் ரன்னரா இருக்கிறது வந்து ரொம்ப நாட்கள் வந்து தொடரும். அப்புறம் தான் ஃபெமினைன் வந்து அந்த சேசிங்கை வந்து ஸ்டாப் பண்ணும்போது தான் இந்த ரன்னர் வந்து ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்பதான் வந்து அவங்களுக்கு வந்து அந்த சோல் பர்பஸ்க்கான ஒரு ஒரு பாத் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அடுத்த நேரம் வந்து இவங்க வந்து திடீர்னாப்புல ஃபெமினைனும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரன்னரா மாறிடுவாங்க. இது எல்லாமே வந்து உள்தன்மையில் இவங்களுக்குள்ள வந்து நடக்கிற ஒரு ப்ராசஸ் தான். சரிங்களா? ஸோ இதுல வந்து ரன்னரோட பார்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ரன்னர் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் வந்து ஓடுறாரு? மாஸ்குலின் ஏன் வந்து ஓடுறாங்க அப்படின்னு கேட்டா, அவங்க வந்து இந்த கனெக்ஷனை பார்த்து வந்து பயப்படுவாங்க. ஏன் பயப்படுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உணர்ச்சி அப்படிங்கிறதான் இதுல வந்து ரொம்ப ரொம்ப இருக்கும். ஏன்னா இதுவரைக்குமே அவங்கள எவ்வளோ ஏஜா இருந்தாலும், அந்த உணர்ச்சியை தான் வந்து அவங்க எவ்வளோ பெரிய விஷயங்கள் ஹேண்டில் பண்ணியிருந்தாலும், அந்த உணர்ச்சியை ஹேண்டில் பண்றதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பண்ணவே முடியாது. அது அது பயமா இருக்கும் அவங்களுக்கு. சரிங்களா? ஸோ ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு நெறைய ஈகோஸ் இருக்கும். உள்தன்மையில் நெறைய பயங்கள் இருக்கும். பாஸ்ட் ட்ராமாஸ் நெறைய இருக்கும். அதாவது இந்த சிறு வயதுல இருந்து பிறந்த ட்ராமாஸ் அப்படிங்கிறதோட, இன்னொன்னு நம்மளுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பாஸ்ட் லைஃபோட நெறையா ட்ராமாஸ் வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்றாப்புல வரும். அதுல தான் வந்து நம்ம எவ்ளோ ஏன் வந்து இந்த ரன்னர் சேசர் பார்ட் வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஓல்டு சோலா இருக்கும். ஸோ இவ்வளோ நாட்கள் நம்ம வந்து பாஸ்ட் லைஃப்ல உள்ள ட்ராமாஸ் எல்லாமே சுமந்துட்டு வர்றது அத்தனையும் வந்து நம்ம வந்து இதுல வந்து நீக்கி ஆகணும். ஸோ அதனால தான் இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, எளிது கிடையாது. ரொம்ப டைம் எடுக்கும். இப்ப இந்த பர்த்ல உள்ள ட்ராமாஸ் வந்து கிளியர் பண்றோம்னா, ஓகே கிளியர் பண்ணிடலாம். பட் நம்ம அப்படி கிடையாது. நம்ம எவ்வளோ பர்த்ல இருந்து நம்ம இவ்வளோத்துக்கு வந்திருக்கிறோமோ, அதுல வரைக்கும் உள்ள பாஸ்ட் லைஃப்ல உள்ள ட்ராமாஸ் எல்லாமே இருக்கும். ஸோ எல்லா ட்ராமாஸையும் வந்து நீக்கணும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ஒரு விதமான அந்த இன்டென்சிய ஹேண்டில் அதாவது அந்த உணர்ச்சியை வந்து ஹேண்டில் பண்ற கெப்பாசிட்டி வந்து அவங்களுக்கு இல்லைன்னு உடனே பயந்து வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இத வந்து ஓடுவாங்க. அவங்க மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா, ஐய்யயோ! இது இது ரொம்ப டீப்பா இருக்குதே! நம்ம எப்படியோ நெனச்சோமே! இது வந்து ரொம்ப ரொம்ப டெப்த்தா போயிட்டு இருக்குதே! நான் வந்து இதற்கு வந்து அதுக்கப்புறம் அவங்களே என்ன நெனச்சுப்பாங்கன்னா, நான் வந்து ரெடி கிடையாது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க 3Dல தான் டோட்டலாவே வந்து இருப்பாங்க. ஸோ நான் வந்து ரெடி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது இருந்து அப்படின்னா, நம்ம ஃப்ரீடம் போயிருமோ நம்மளுக்கு. அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து அவங்க வந்து எடுப்பாங்க. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கனெக்ஷனே வந்து தெரிஞ்சாலும் அவங்க அவாய்ட் பண்ணிருவாங்க. இக்னோர் பண்ணிருவாங்க. இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிருவாங்க, நம்ம மறைஞ்சிரணும், நம்ம வந்து டிஸப்பியர் ஆயிரணும், இந்த ஜர்னிக்குள்ளயே வந்து நம்ம வந்து வரக்கூடாது அப்படிங்கிற மென்டாலிட்டிய வந்து அவங்க வந்து செட் பண்ணிருப்பாங்க. ஏன் வந்து நார்மல் காதல் இதுவுமே வந்து அன்கண்டிஷனல் லவ் தானே. ஏன் வந்து நார்மல் காதல் மாரி இது இருக்க மாட்டுது. நம்ம நம்ம நினைக்கிறதே என்ன அப்படின்னா, நார்மல் காதல் தான் நம்ம வந்து இங்க வெளியில தன்மையில பார்த்திருப்போம். அதுவும் வேற மாதிரி பார்த்திருப்போம். ஸோ இது 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 அதுவும்னாலுமே ஏன் வந்து இப்படிலாம் நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து நார்மலான நம்மளுடைய காதல் அப்படிங்கிறதை தாண்டி என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய ஐடென்டிட்டி டிசால்வ் ஆகும். மெயின் இது என்ன அப்படின்னா, ஐடென்டிட்டி டிசால்வ் ஆகும். யாராலையுமே தன்னுடைய ஐடென்டிட்டிய டிசால்வ் ஆகுறதுக்கு அனுமதிக்கவே மாட்டாங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஈகோனால தான் வந்து கட்டமைச்சு நம்ம வந்து வச்சிருப்போம். சரிங்களா? ஸோ நீங்க அப்போ ஒரு ரன்னரோட மென்டாலிட்டி இது ஸ்டார்ட்டிங் வந்து மாஸ்குலினுக்கு வந்து ரொம்ப இருக்கும்.
அதுக்கப்புறம் இந்த ஜேர்னிக்குள்ள வந்து பிரபஞ்சம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப என்னைய சூஸ் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னா விடவே விடாது. சரிங்களா? நானும் சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா, இது வந்து விடாது. அப்ப நான் இப்ப என்னோட இதுல வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னைய வந்து விடவே விடாது. இப்ப நான் ஓடுனாலும் சரி, சேஸ் பண்ணாலும் சரி, அப்ப அந்த சேஸ வந்து எப்படி நிப்பாட்டணும்? அதுக்கு என்ன டிட்டாச் பண்ணணுமா? ஏன் வந்து நீ வந்து சேஸ் பண்ற? இதெல்லாம் வந்து எனக்கு வந்து கத்துக் குடுக்கும். சோ சோ இவங்களோட மெயின் பயம் என்னன்னா, தன்னுடைய ஐடென்டிட்டி டிசால்வ் ஆகுறதுக்கு தான் இவங்க வந்து பயப்படுவாங்க. வேற எந்த ரீசனும் வந்து ரொம்ப லெவல் வந்து இருக்காது. சோ அது பயமாகும். அதனால வந்து ஏன்னா பாஸ்ட் லைஃப் ட்ராமாஸ் எல்லாமே இருக்கும். இவங்க கட்டமைச்சு வச்சிருக்கிறதை ஃபுல்லுமே வந்து நம்ம வந்து மாத்தும் இந்த பயணம். சரிங்களா? அப்போ இதுல சேசர்ங்கிறது யார் அப்படின்னா, இந்த கனெக்ஷன் வந்து அவங்களுக்கு வந்து முதல்ல தெரிஞ்சிரும். ஸோ தெரிஞ்ச உடனே இந்த கனெக்ஷன என்ன பண்ணிக்குவாங்கன்னா, பிடிச்சுப்பாங்க. இந்த கனெக்ஷனை பிடிச்சிட்டு, அதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா அதனாலதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஃபெமினைனுக்கு தான் வந்து சேசிங் நெறைய இருக்கும். ஃபெமினைன் அப்படின்னு சொல்றேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு தான் எமோஷனல் வந்து ரொம்ப லெவல் வந்து இருக்கும். ஸோ இந்த அட்டாச்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து வித்தியாசமா இருக்குதே, இந்த லவ் ஃபீலிங்லாம் இதுவரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஓவரா போய் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணிருவாங்க. அவங்கள வந்து விட்டுறவே கூடாது. நம்ம எப்படியாவது வந்து இத வந்து நம்ம வந்து சரி பண்ணிரணும். இவங்க ஓடுறத வந்து நம்ம வந்து தடுத்துறணும். அப்படிங்கிறதுக்காண்டி இவங்க ரொம்ப வந்து அந்த சேசிங் மென்டாலிட்டியே இவங்க வந்து இவங்க போவாங்க. அதெல்லாம் ஸ்டார்ட்டிங்ல வந்து மாத்துறதே அதனாலேயே நம்ம ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவோம். சரிங்களா? அப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய மெசேஜ்காண்டி பார்க்குறது. ஐய்யய்யோ! மெயினா என்ன அப்படின்னா, இவங்கள நம்ம இழந்துருவோமோ அப்படிங்கிற பயம். ஏன் அப்படின்னா, ஸ்டார்ட்டிங்ல வந்து இது ஒரு பெரிய பொக்கிஷம் மாரி தோணும். அட்டாச்மெண்ட் ரொம்ப இருக்கிறதுனால, மிகப்பெரிய பொக்கிஷம். நம்ம லைஃப்ல வந்து இத இழந்துறவே கூடாது அப்படிங்கிறது என்னதான் மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயமா மாறிரும் உங்களுக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப பயந்து போயி, ஐய்யய்யோ! அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்டாச்மெண்ட்ல வந்து ரொம்ப லெவல் வந்து அவங்கள வந்து பிடித்து வைக்க தான் வந்து பார்ப்பாங்க. அப்புறம் என்ன அப்படின்னா, அப்ப இவங்களுக்கு எப்படி வந்து தோணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்கள இழந்துருவோமோ அப்படிங்கிறதுனால இவங்க வந்து அவங்கள சேஸ் பண்ணிக்கிட்டே வந்து போவாங்க. ஏ அப்புறம் இவங்களுக்கும் வந்து தெரியும். ஏன் இது வந்து காதல் நார்மல் காதல் வந்து கிடையாது. ஸோ ஏன் நம்ம வந்து சேஸ் பண்றோம்? எதற்காண்டி இந்த சேசிங்லாம் வந்து இருக்கு அப்படின்னா, இவங்களுக்கு வந்து ஸ்டார்ட்டிங் என்ன புரிஞ்சிரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோல் பர்ப்பஸ்ன்னு சொல்லிட்டு புரிஞ்சிரும். ஏன்னா பெண்மைக்கு வந்து டக்குன்னு குயிக்கா வந்து இந்த மோஸ்ட்லி வந்து சேசருக்கு வந்து சோல் பர்ப்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருங்க. ஏன்னா இது வந்து நார்மலான ஒரு இது கிடையாது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து புரிஞ்சுப்பாங்க அவங்களுக்கு. சோ இது வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னோம்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, சோல் தானே, இந்த சோல் தான் வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து உணர்ந்துருவாங்க. சோ இவங்களோட இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா புரிய வைக்கணும். அதாவது ஏன் வந்து நீ வந்து இழந்துருவேன்னு சொல்லிட்டு பயப்படுற, வெளியில வந்து நீ வந்து தேடாத, உள்தன்மையில் இருக்கும்போது இழப்பு அப்படிங்கிறது இதுல வந்து எதுவுமே கிடையாது. இதோட ரீசன் என்னன்னா, நீ ரொம்ப ரொம்ப அட்டாச்மெண்ட்டோட இருக்கிற. ஸோ டிட்டாச் பண்ணு. டிட்டாச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாரி சேஸ் பண்ணி அவங்கள பிடித்து வைக்கணுங்கிற அந்த அந்த இத வந்து விட்டுரு அப்படிங்கிற மாரி இவங்களுக்கு வந்து சொல்லும். ஸோ இந்த கனெக்ஷனை வந்து நீ வந்து அக்செப்ட் பண்ணிக்கோ. ஆனா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ ஹீல் ஆகணும். ஸ்டார்ட்டிங் வந்து சேசர் தான் வந்து ஹீல் ஆகணும். ரன்னர் வந்து ஹீல் ஆகக்கூடாது. இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல வந்து ஹீல் ஆக வேண்டியது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேசர் தான் வந்து ஹீல் பண்ணணும். ஸோ அதனால தான் பெண்மைக்கு வந்து முதல்ல ஹீலிங் வந்து குடுக்கும். ஏன் அப்படின்னா, இத இத நீங்க வந்து தொரத்துற வரைக்கும் அவங்க ஓட தான் செய்வாங்க. ஸோ நீ நீ வந்து தொரத்துறதை வந்து நிறுத்து அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுக்கு வந்து பாடங்கள் வந்து கத்துக் கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இவங்க கனெக்ஷனை வந்து உணர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வர ஆரம்பிக்கும்போது என்ன ஆகும்னா, இவங்களுக்குள்ள ஒரு ஐடென்டிட்டி வந்து போக ஆரம்பிக்கும்போது, இவங்க வந்து இந்தளுடைய எனர்ஜி, இந்த இன்டென்சிட்டி, இந்த கனெக்ஷன்ஸோட இத வந்து இவங்க தாங்க முடியாம, அப்புறம் ஃபெமினைன் வந்து ஓடுவாங்க. ரன்னர் ரன்னர் வந்து மாஸ்குலினா வந்து மாறுவாங்க. இது இது வந்து உள்ள வந்து அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல தான் ஃபுல்லும் வந்து மாஸ்குலின் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் இவங்க உணர்ந்து இந்த கனெக்ஷன்ஸ்குள்ள வரும்போது ஒரு ஸ்டேஜ் வந்து வரும்போது என்ன ஆகும்னா, ஃபெமினைன் ஓடுவாங்க. அப்புறம் வந்து மாஸ்குலின் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ மாஸ்குலினுக்கு அந்த லெசன்
லெசன்ஸ் வந்து கற்றுக் கொடுக்கும். ஸோ லெசன்ஸ் கற்றுக் கொடுத்ததுக்கப்புறம் உள்ள பாஸ்ட் ட்ராமாஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லும் போது இதுக்கும் வந்து இவங்க வந்து பயந்துகிட்டு ஐடென்டிட்டிஸ் இப்படி 2 பேரும் மாற்றி மாற்றி ரன்னர் அண்ட் சேசர் ரோலை வந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு வந்து வெளியே பார்க்கறதுக்கு வந்து தெரியாது. நீங்க உள்தன்மையில் நீங்க பாத்தீங்கன்னா, ஏன்னா பெண்மை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டா. இல்ல நான் ஓடவே இல்ல. இந்த கனெக்ஷன்காண்டி நான் வந்து இருக்கிறேன் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இது வந்து தவறு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்மையும் ஓடுவாள். எப்போ நீங்க வந்து இதை நீங்க வந்து புரிஞ்சு எப்ப அக்செப்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்தன்மையில் நீங்கள் வந்து பார்க்கும் போதுதான் தெரியும். ஐயையோ நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அப்பதான் வந்து ஏன் ஓடுறோம் அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் வரும். அந்த ஏன் ஓடுறோங்கிற அந்த கொஸ்டின் மார்க் வந்து நீங்க கேட்க ஆரம்பிக்கும் போதுதான் உங்களுக்கு என்ன டிராமா இருக்குன்னு சொல்லிட்டு தெரிய வரும். சரிங்களா? அது வரைக்கும் நீங்க வந்து உங்களுக்கு ஓடுறதும் தெரியாது. நீங்க வந்து என்ன டிராமானால நீங்க வந்து ஓடுறீங்கன்னு வந்து தெரியாது. ஸோ இதுக்குதான் எப்போதுமே உங்களை கவனிச்சுக்கிட்டே இருங்க. நீங்க வந்து ரன்னர்ல இருக்கிறீங்களா, நீங்க வந்து சேசர்ல இருக்கிறீங்களா அப்படின்னு கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனாலதான் உள்தன்மையில் வந்து கவனிங்க நீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுல வந்து என்னன்னா, ரன்னருக்கு வந்து ஈகோ டிசால்வ். அப்ப பெண்மைக்கு வந்து ஈகோ இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. நிறைய ஈகோ பெண்மைக்கும் உண்டு. சோ ஈகோ வந்து பெண்மைக்கு வந்து டிசால்வ் ஆகணும். சேசருக்கு வந்து என்ன பண்ணணும்னா அட்டாச்மெண்ட் டிசால்வ். 2 தான் வந்து டிஃபரன்ஸ். 2 தான் மெயின் வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ரன்னர் பார்ட் இது வந்து மேஸ்குலினுக்கும் பொருந்தும், ஃபெமினினுக்கும் வந்து பொருந்தும். அப்ப ரன்னர் பார்ட்டை வந்து யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஈகோ டிசால்வ் ஆகணும். அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து முதல்ல தெரியணும். நம்ம ரன்னரா இருக்கமா இல்ல சேசரா இருக்கமா அப்படின்னு சொல்லி ஒரு கட்டம் வரும்போது இதையே நீங்க வந்து நல்லா கவனிச்சு நீங்க வந்து முடிவெடுக்கணும். அப்ப ரன்னரா நீங்க இருக்கிறீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஈகோ இருக்கு. ஸோ ஈகோவை டிசால்வ் ஆகணுங்கிறத நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். இல்ல நான் வந்து சேசரா இருக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அட்டாச்மெண்ட் இருக்கு. டிட்டாச்மெண்ட் வந்து பழகு. டிட்டாச்மெண்ட் அப்படின்னு சொன்னா அப்படியே வெட்டி விட்டுட்டு போறது வந்து டிட்டாச்மெண்ட் வந்து கிடையாது. சரிங்களா? அது நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதாவது ட்வின் பொறுத்தவரை வந்து இந்த ஜேர்னியை வந்து கட் பண்ணிட்டுனா வந்து போக முடியாது. ஸோ அதை வந்து மனதளவில் வந்து அந்த அந்த டிட்டாச்மெண்ட் ஆன பக்குவ நிலை நீங்க எடுத்துட்டனாலே அவங்க வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஆட்டோமேட்டிக்கா. சரிங்களா? அப்ப ஐடென்டிட்டி டிசால்வ் என்ன வந்து ஐடென்டிட்டி டிசால்வ் ஏன் வந்து இந்த மேஸ்குலின் அதாவது இந்த ஏன் வந்து மேஸ்குலின் சரி ஃபெமினினும் சரி ஏன் வந்து இதுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப பயப்படுறோம்? ஏன் வந்து நம்மளோட ஐடென்டிட்டி டிசால்வ் ஆகுறதுக்கு ஏன்பா நம்ம இவ்வளோ வந்து பயப்படுறோம்? ஏன் நம்மளே நான் தான் இது அப்படிங்கிறதை வந்து நீ வந்து உணர்றதுக்கா வந்து இவ்வளோத்துக்கு நீ வந்து பயப்படுறேன்னா ஆமா, உண்மையானுமே அதுதான். ஏன் அப்படின்னா உங்களோட பெயர், உங்களோட உறவுகள், நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கைகள், நீங்க வச்சிருக்கிற பர்சனாலிட்டி, நீங்க வச்சிருக்கிற பாஸ்ட் லைஃப் எல்லாமே நீங்க வச்சுதான் நான் அப்படிங்கிற ஒரு ஈகோ ஸ்ட்ரக்சரை வந்து நீங்க வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்க. சரிங்களா? நம்மளோட பெயர், நம்மளுடைய ஊர், நம்மளுடைய உறவு, நம்மளோட நம்பிக்கை, நம்மளுடைய பர்சனாலிட்டி, நம்மளுடைய பாஸ்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் வச்சு நம்ம ஒரு நான் அப்படிங்கிற ஒரு ஈகோ ஸ்ட்ரக்சரை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ இந்த ஈகோ ஸ்ட்ரக்சர் என்ன ஆகும்னா அப்படியே வந்து போகும். சரிங்களா? அந்த ஈகோ வந்து அப்படியே நொறுங்கும். ஸோ ஈகோ போக போக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நான் அப்படிங்கிற கட்டமைப்பு வந்து அப்படி தளர ஆரம்பிக்கும். அதுதான் வந்து நம்மளால வந்து தாங்கவே முடியாது. ஒரு ஸ்ட்ராங்கான பில்டிங் வந்து அப்படி தளர ஆரம்பிக்கணும் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து இது வந்து தளர ஆரம்பிக்கும். ஸோ தளர ஆரம்பிக்கும் போது அப்பதான் தெரியும் இல்ல நம்ம ஈகோனால கட்டமைச்சு வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் இதுதான் அப்படிங்கிற உங்களுடைய பழைய ஐடென்டிட்டியே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுவுமே வந்து வேலை செய்யாது. இதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். எதுவுமே உங்களுக்கு வந்து வேலையே செய்யாது. ஸோ நம்மளே வந்து இதுதான் நான் அப்படிங்கிற ஒரு டைம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா நல்லா எல்லாருமே இதை ஃபீல் பண்ணிருப்பீங்க. எதுதான் நான் அப்படிங்கிறதே உங்களுக்கு வந்து இல்லாம போயிடும். அந்த ஃபீலே வந்து எடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி நம்ம நான் அப்படின்னு சொல்லி நம்ம பல இது வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ஒரு இந்த காலகட்டம் இந்த இந்த ஐடென்டிட்டி டிசால்வ் ஆகிற ஈகோ ஸ்ட்ரக்சர் வந்து அப்படியே தளர்ற காலகட்டத்தில் நான் இதுதான் அப்படிங்கிறதை ஃபிக்ஸ் பண்ண முடியாம போயிடும். அந்த காலகட்டம்னா ரொம்ப ரொம்ப கொடுமையா இருக்கும். ஏன்னா அது வரைக்கும் நம்ம இப்படி நம்ம அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய சொல்லி வச்சிருக்கோம். அப்ப என்ன அப்படின்னு சொன்னா இதுல கன்ஃபியூஷன் ஆகும். அப்ப நான் யார்? அப்பதான் கொஸ்டின் மார்க் வரும் உங்களுக்கு. ஓ இது இல்லை அப்ப நான் யார் அப்படிங்கிற கேள்வி வந்து வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்க உங்களுக்கு என்ன கேட்பீங்க அப்படின்னா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நம்மளே வந்து என்ன பண்ணுவோம்னா கேள்வி கேட்போம். அப்ப நான் யார்? அப்ப இவ்வளவு நாள் நான் இருந்த நான் வந்து நான் இல்லையா? இல்லை அப்படின்னு வரும். அப்போ என்ன வேணும்? என்ன வேணும்னு தெரியாமே நம்ம இவ்வளவு காலம் வந்து வாழ்ந்திருக்கோமா? ஆமாம் வாழ்ந்திருக்கோம்.
இதுதான் வந்து இங்க வந்து நிஜமாவே வந்து இருக்கும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, உடனே என்ன ஆகும்னா, இதை தளர்ந்து உடைய ஆரம்பிக்குதுல. ஸோ ரொம்ப லெவல் வந்து எமோஷனல் வந்து ஓவர்லோட் ஆகி ரொம்ப அழ ஆரம்பிப்போம். அப்போ வந்து ரொம்ப பெயினா இருக்கும். திடீர்னு அப்பல ரொம்ப பயங்கர காதல் உணர்வுகள் வந்து பொங்கும். வலியும் அதே மாதிரி ஜாஸ்தியா இருக்கும். ஸோ எல்லாமே இருக்கும் அப்படின்னா, எல்லா பழைய விஷயங்கள் ஃபுல்லுமே வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாம வந்து அப்படியே வந்து போயிரும். ரிலேஷன்ஷிப் எல்லாமே வந்து டோட்டலாவே வந்து மாறியே போயிரும். நம்ம எப்படியோ இருந்திருப்போம். அதுக்கப்புறம் வந்து எப்படியோ வந்து மாறி போயிரும். அப்புறம் வந்து என்ன அப்படின்னா, பயம் வந்துரும். நான் வந்து நாசமா போயிருவேனோ, ஐயையோ! உடையுதே நம்ம வந்து நாசமா போயிருவோமோ அப்படின்னு சொல்லி நான் அடிக்கடி சொல்லுவேன். இந்த ஜேர்னிக்கு வந்து நான் நாசமா போயிட்டேன் அப்படின்னு சில நேரத்துக்கு நானே வந்து சொல்லுவேன். அப்போ வந்து என் கண்ட்ரோலை வந்து நான் வந்து இழக்கிறேனா? ஏன்னா கண்ட்ரோல் இழக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து வந்துகிட்டே இருக்கும். இப்ப என்ன அப்படின்னா, இதுதான் வந்து ஒரு ரன்னருக்கான ஒரு ஃபீலா வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதாவது ஐடென்டிட்டி டிசால்வ் ஆகுறது. இததான் வந்து ஆன்மீகத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஐடென்டிட்டி வந்து டிசால்வ் ஆகுது. அதாவது ஈகோ வந்து நீ வந்து இது பண்ணுத அப்படின்னு சொன்னா, அந்த இல்லூஷன், அதாவது நம்மளோட செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வச்சிருப்போம்ல, அதோட இல்லூஷன்ஸ் வந்து நம்ம மாயையினால கட்டமைச்சு வச்சுக்கிற இல்லூஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து சோல் லெவல் அவேர்னஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். அப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பதான் வந்து நம்மள புரிய ஆரம்பிக்கும். ஓ, இதுதான் நானா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த கனெக்ஷன்ல வந்து அதனாலதான் ரன்னர் என்ன பண்றாங்கன்னா ஓடுறாங்க. ஏன் அப்படின்னா, என் மாஸ்க் வந்து உடையுது, நான் கட்டி வச்சிருக்கிற கோட்டை வந்து எனக்கு வந்து உடையுது, என்னுடைய ரியல் செல்ஃபை வந்து வெளியே கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே நம்ம தேட ஆரம்பிப்போம். தேட ஆரம்பிக்கும் போதுதான் அப்போ வந்து ஈகோ டெத் ஆகும். ஈகோ வந்து டோட்டலாவே வந்து இதாகும். ஈகோ வந்து டோட்டலா அப்படின்னு கிடையாது. மோஸ்ட்லி வந்து பார்ஷியலா வந்து ஈகோ வந்து ஐடென்டிட்டி டிசால்வ் ஆகும். அப்பயே வந்து தெரிஞ்சிடும் நம்மளுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அது வந்து பயமா இருக்கும். ஆனா பயப்படக்கூடாது. ஏன் அப்படின்னா, இது ஒரு பெரிய மாற்றம். உங்களுடைய ஃபால்ஸ் ஐடென்டிட்டி எல்லாமே வந்து போகும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஸ்டெபிலிட்டி இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். கண்ட்ரோல் வந்து கிடைக்காது. அந்த நேரத்துல தான் கிரவுண்டிங் பண்ணிக்கிட்டு நார்மலா வந்து நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நீங்க வந்து பண்ண என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இந்த ஐடென்டிட்டி டிசால்வ்ங்கிற பயத்துல இருந்து உங்களை நீங்கள வந்து எடுத்து வெளியே கொண்டு வரலாம். ரொம்ப ரொம்ப கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கும். இன்னுமே நீங்க பாத்தீங்கன்னா, இந்த 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 ஈகோ டெத் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன என்ன அதுக்கப்புறமும் நம்ம ஃபேஸ் பண்ற, இப்போ ஓகே இது வந்து நான் சொல்லிட்டேன். இன்னொன்னும் இருக்கு. இப்ப நம்ம பயணத்தில் வந்து ரொம்ப காலத்துக்கு வந்தவங்க சரி ஓகே ஈகோ டிசால்வ் ஆயிட்டு இதுதான் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டமைச்சு வச்சிருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் நான் அப்படின்னு. இப்ப நான் யார், அதாவது பழைய நான் ஃபுல்லுமே உடைஞ்சு போயிட்டு, இல்ல நீ தப்பா பண்ணிருக்க நீனு, அப்ப நீ இதுதான் உன்னோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும்போது இன்னொரு பார்ட் வந்து ஒண்ணு வருது. இதையும் நான் அடிஷ்னலா இதுலயே வந்து நான் வந்து சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு ஒரு ஃபெமினைனோ ஒரு மாஸ்குலினோ வந்து இந்த ஐடென்டிட்டியை வந்து டிசால்வ் பண்ணியிருக்காங்க, டிட்டாச்சும் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டிட்டாச்மெண்ட் பண்ணிட்டு அவங்க சேசர் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அடுத்த இது வந்து ஒரு மாஸ்குலினோ இல்ல ஃபெமினைனோ வந்து இந்த ப்ராசஸ் அவங்களுக்கு நடக்கும் போது என்ன என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து மோனாடு ஃபீல் பண்ணிருப்பீங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல எனக்கு. நார்மல் ட்வின்னும் இதுல நடக்குமா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. பட் இந்த மோனாடுல வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க வந்து இந்த ஐடென்டிட்டியை மாத்தி இப்போ வந்து நான் இப்படிதான் அப்படிங்கிற ஒரு உண்மை தன்மையை வந்து நான் கட்டமைச்சு வச்சிருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதே மாதிரிதான் நம்மளுடைய பார்ட்னரும் வந்து இருப்பாங்க. சரிங்களா? அப்போ உள்தன்மையில் நம்ம பார்த்ததுதான் வந்து வெளித்தன்மையில் வந்து இருக்கும். ஸோ நான் பேலன்ஸ் பண்ணி வைக்கும் போது அங்க ஒரு ப்ராசஸ் நடக்கும் போது, அதனாலதான் அவங்க சொல்லுவாங்க, அங்க நடந்தாலும் இங்க அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், இங்க நடந்தாலும் அங்க வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ரெண்டுமே வந்து மிரர் 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 பண்ணும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு பெயினோ இல்ல வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது, இப்ப நான் யார் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு வரும்போது அதை மீறக்கூடிய ஒரு செயல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து உண்மைதான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இதை நான் வந்து எனக்கு தெரியும், எனக்கு உண்மை பேசினாதான் எனக்கு பிடிக்கும், நான் அப்பதான் நானாக வந்து இருக்கிறேன். சரிங்களா? இப்போ தவறா ஏதாவது நடந்தா நான் வந்து கேட்பேன். இதனால வந்து யார் வந்து என்னை என்ன சொன்னாலும் வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அக்செப்ட் பண்ற கேரக்டர். இதுக்கு முன்னக்கூட்டி நான் அப்படி இருந்தது இல்லை. சரிங்களா? இப்போ நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து
எல்லாத்துக்கும் வந்து என்ன சொன்னாலும் சரி சரின்னு இருக்கிற கேரக்டர், அடிமையா இருக்கிற கேரக்டரா இருந்திருக்கிறேன். என்ன சொன்னாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி கேரக்டர், என்னோட டிசையர்ஸே வந்து ஃபுல்ஃபில் பண்ணாத ஒரு கேரக்டரா இருந்திருக்கிறேன். அப்போ இதுவே தான் நான்கிற ஒரு கட்டமைப்புல நான் வந்து மாத்தி வச்சுக்கிட்டேன். சரிங்களா? இப்ப நானா இருந்தா இப்ப நான் பெண்ணுப்பா, இந்த பெண்ணு அப்படின்னா நான் வந்து இப்படிதான் இருக்கணும், நான் வந்து இப்படிதான் இருக்கணும். ஸோ இப்படி இந்த உலகம் சொல்லுதோ, இந்த குடும்பம் சொல்லுதோ, இந்த இதை தாண்டி நான் வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு பாத்திரத்தை வந்து அவங்க உண்டு பண்ணி வச்சிருக்கிறத வச்சு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இவ்வளவு காலகட்டங்கள் வந்து இதைதான் வாழ்ந்திருக்கேன். அப்ப என்ன வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இதுவே நான் வந்து கட்டமைச்சு வச்சுட்டேன். ஏன் அப்படின்னா, இதுதான் நான் அப்படிங்கிற ஒரு ஈகோல வந்து நான் வந்து கட்டமைச்சு வச்சிருக்கிறேன். அப்ப வந்து அதனாலதான் எனக்கு ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு திருப்தி இல்லாமல், நான் ஒரு முழுமை கிடைக்காமல் வந்து இருந்துகிட்டே இருந்திருக்கு. சோ இந்த பயணம் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல இல்ல நீ வந்து உன்னோட டிசைர்ஸ்காண்டியே நீ வாழாம சும்மா எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறேன் விட்டு கொடுக்குறேன் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ தேவையில்லாமல் எல்லாத்தையுமே வந்து இழந்திருக்க நீனு. எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்ட்ரீமா வந்து பண்ணிருக்க நீனு. ஏன் எக்ஸ்ட்ரீமா பண்ணிருக்கிற அப்படின்னு சொன்னா, ஒருவேளை வந்து என்னைய புகழணும், என்னை இவ நல்லவா அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம பல விஷயங்கள் நம்ம வந்து பண்ணியிருக்கோம் நம்ம. அப்போ நம்ம நல்லவங்கள் அப்படிங்கிற காட்டுறதுக்காண்டி நான் எனக்குள்ள ஒரு ஈகோனால ஒரு என் உள்தன்மையில் நான் எப்படி இருந்தாலும் நான் வந்து இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பண்ணிட்டேன். சோ என்ன செஞ்சாலும் நான் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கிறேன். அப்போ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரூல்ஸ் படிதான் வாழணும் அப்படிங்கிறதே நான் வந்து இதை பிடிக்கலனாலும் இதைதான் வந்து நான் வந்து செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கேன். சோ என்னுடைய மாஸ்க் இதை வந்து நான் வந்து கலட்டுறேன். சரிங்களா? ஒரு ஸ்டேஜ் வரும்போது என்னோட மாஸ்கை வந்து நான் வந்து கலட்டிட்டு, இல்லை இல்லை நான் உண்மையா தான் இருப்பேன். என்னைக்கும் யாருக்காண்டியும் நான் வந்து நடிக்க மாட்டேன். எதற்காண்டியும் மசிஞ்சு கொடுக்காத ஒரு ஆள் தான் நானு. என்னுடைய யாரும் என்னைய வந்து பணத்தினாலேயோ எதுனாலேயோ வந்து என்னைய வந்து பண்ண இது வந்து எனக்குள்ள உள்ள ஒரு நான் அப்படிங்கிற ஒரு நேச்சர் அப்படிங்கிறதை புரிஞ்சுக்கிறேன் நான். சோ புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து டோட்டலா போக ஆரம்பிக்கும் போது வெளியில எல்லாமே வந்து நம்மளை விட்டு மூவ் ஆகுது. ஏன்னா இப்படி பார்த்த என்னையை யாராலையும் என் உண்மைத்தன்மையை பார்க்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தைரியம் இல்லையா என்னன்னு சொல்லிட்டு தெரியாது. பட் நான் உண்மையா இருக்கிறதை அவங்க பார்க்க முடியல அப்படின்னு சொன்ன பிறகு எல்லாமே வந்து போக ஆரம்பிக்குது. போக ஆரம்பிக்கும் போதும் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம யார், என்ன பர்பஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இதுல வந்து இவங்க சர்டிபிகேட் கொடுத்தா என்ன, இவங்க அதுக்கு முன்னாடி வந்து ஐயோ இவங்க நல்லா சர்டிபிகேட் கொடுக்கணும் அப்படி இப்படின்னு வாழ்ந்துட்டு இருந்திருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இல்ல நான் சொல்றேன், நீ தப்பா நினைச்சாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, அவன் தப்பா நினைச்சாலும் எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது. நான் நானாக இருக்கிறேன். நான் வந்து நீ என்னை எவ்வளவு நாளும் நீ வந்து என்னைய சீண்டி தப்பா பேசு, நான் இப்படிதான், நான் எல்லாத்தையும் மிந்தி அப்படி கிடையாது, நான் ப்ரூஃப் பண்ண போயிட்டே இருப்பேன். இல்ல 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 நான் ஐயோ நான் அப்படிதான், நான் நீங்க தப்பா யாராவது ஒருத்தங்க தேவையில்லாம தப்பா நினைச்சாலும் அதுக்காண்டி ஒரு எவ்வளவு நாளும் மல்லு கட்டி அவங்க கிட்ட வந்து இதெல்லாம் வந்து என்னுடைய நான் அதாவது மல்லு கட்டுறது உட்காந்து இல்ல இல்ல இப்படி இல்ல இப்படி இல்ல இப்படி இல்ல அப்படின்னு சொல்லி திணிக்கிறது. நான் இப்படிதான், நீ வந்து ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் தாங்குறது, அவங்ககிட்ட போய் கெஞ்சுறது, இது எல்லாமே எனக்கு வந்து உடைஞ்சுது. சரிங்களா? ஏன் இவங்கிட்ட போய் நம்மளை ப்ரூஃப் பண்ணி எனக்கு தெரியும் எப்படி நான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஏன் அப்படின்னா உண்மையான நான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஒருத்தங்கிட்ட போயிட்டு வந்து என்னை நம்பு நான் இப்படி இல்லை இப்படி பாரு அப்படி பாரு அப்படிங்கிற கெஞ்சுறது, அழுகிறது, நான் நல்லவள் பாரு நீ என்னை தப்பா பேசுற அப்படின்னு சொல்றது, அவங்க ட்ரிகருக்கு எல்லாம் நான் வந்து இது எல்லாமே டோட்டலா போனதுக்கு அப்புறம் நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு இது வரும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அங்க ப்ராசஸ் நடக்கும் போதும் என்னோட நான் வந்து இங்க ஷேக் ஆகுது. ஷேக் ஆகும்போது எனக்கு திருப்பியும் ஒரு பெயின் வர ஆரம்பிக்குது. இதுவும் வந்து மோனாட்ல நடக்குதுன்னு சொல்றேன். நார்மல் இருக்கிற அதாவது இந்த ஜேர்னியில் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் நடக்குது. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜேர்னி எளிதில் முடிய மாட்டுக்கு அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் தான் இருக்குது. அப்படிதானே? அப்போ இப்போ என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படி இப்ப என்ன நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அப்போ என் தன்மையில் இருந்து நான் வந்து முழுமை ஆயிட்டேன்னா எங்க இருந்து வந்தாலும் நான் வந்து ஜர்க் ஆகக்கூடாது,
அப்படிங்கிறதை வந்து நான் இப்போ தெரிஞ்சுக்கிறேன். இப்போ ரீசெண்டா வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். அதாவது அவங்க நான் ஈகோ டிசால்வ் ஆகுது. அவங்க நான வந்து அவங்க வந்து மாத்துறாங்க அப்படின்னு சொன்னாலும், என்னோட நான் அப்படிங்கிற ஒரு ஒரு இதுல இருந்து நான் மாறக்கூடாது அப்படிங்கிறதை வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். சரிங்களா? ஸோ ஆனா இது திருப்பியும் வந்து ஒரு பெயின் வருது. ஒரு பெயின்குள்ள நம்ம போறோம். ஏன்னா தெரிய வருது எல்லாமே. ஸோ தெரிய வரும்போது அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரன்னர் அப்புறம் சேசர் இதுக்கும் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரன்னரா மாறுறோம். புரியுதா உங்களுக்கு? ஃபுல்லா கம்ப்ளீட்டட்ன்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கும் போதும், இந்தளுடைய தாக்கங்கள் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, திருப்பியும் நம்மள என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த கனெக்ஷனை விட்டு ஓட ஓட பாக்குது. ஏன் அப்படின்னா, இருக்கிற எனர்ஜி வந்து ஹை ஆயிட்டே போகுது. அந்த எனர்ஜியை தாங்கக்கூடிய ஒரு அந்த இன்டென்சிட்டியை தாங்கக்கூடிய திறன் வந்து எனக்கு இல்லாம போகுது. ஒரு 2 நாள் 3 நாள் திருப்பி ரெஸ்ட் எடுக்க தோணுது. இப்படியெல்லாம் இப்ப நடக்குதுன்னு சொல்ல வரேன் நான். இப்பவும் அது போயிட்டே இருக்கு. அப்ப இந்த கனெக்ஷனில் எவ்வளோ கத்து கொடுக்குது. ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு லெசன்ஸ் தான் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்கு. எப்பா நம்ம முடிச்சிட்டோம், நம்ம ரன்னர் சேஸ் வந்து முடிச்சிட்டோம், முடிஞ்சுது அப்படின்னா எவ்வளவோ காலத்துக்கு முன்னாடி முடிச்சிருந்தாலும் திருப்பி ஒரு இது வரும்போது திருப்பி இன்னும் வந்து எப்படி போகும் அப்படிங்கிறது முழுமையாகலை. ஏன்னா டெய்லி லெசன்ஸ் தான் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது. என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன லெசன்ஸ் நீங்க கொடுக்குறீங்களோ அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த ஜேர்னியில் மூவ் பண்ணலாம். எனர்ஜி வந்து இருக்க ஜாஸ்தி ஆனாலும் நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள் வரதான் செய்யுது அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ ரன்னர் சேசர் வந்து ஸ்டார்டிங்கே முடிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். நான் இப்போ திருப்பி இந்த டாபிக் எடுத்த ரீசனே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து தொடர்ந்து தான் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு அது லெசன்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறதே வந்து நான் சொல்ல வந்தேன். தேங்க்யூ.